வணக்கம். பங்குச்சந்தை ட்ரேடிங் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின ஒரு சூப்பரான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம மார்க்கெட் மாஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ற சீக்ரெட்ஸ், அவங்க ஜெயிக்க காரணமா இருந்த ரூல்ஸ், இதையெல்லாம் ரொம்ப டீப்பா ஆனா சுவாரஸ்யமா பார்க்க போறோம். எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வருவோம். வாங்க உள்ளே போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். பங்குச்சந்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த அலசலை ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட இந்த சப்போர்ட் தான் இது மாதிரி பல முக்கியமான ஃபினான்ஸ் விஷயங்களை ஈஸியா உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு வர எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட் பத்தி கத்துக்கணும்னா அதுல பெரிய சக்சஸ் பார்த்த மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதான கரெக்ட். ஒரு ஃபேமஸான இன்வெஸ்டர் இப்படி சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியாம பண்றதுல இருந்தா ரிஸ்கே உருவாகுது. எவ்வளவு உண்மையான வார்த்தை இல்லையா? மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு தெளிவான ஐடியா இல்லாம உள்ளே நுழைறது தான் பல பேரோட வீழ்ச்சிக்கு முதல் காரணம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? முதலாவது வர்த்தக பாதை, அதாவது ட்ரேடிங். ரெண்டாவது முதலீட்டு பாதை, அதாவது இன்வெஸ்டிங். மூணாவது மார்க்கெட் டைமிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்புறம் கடைசியா மாஸ்டர்களின் சில பொன்மொழிகள். நம்பர் 1, வர்த்தக பாதை, அதாவது ட்ரேடிங். பங்குச்சந்தையில யார் ட்ரேடிங் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாது? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. உங்களுக்கு அதிகமா ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கு, தினமும் மார்க்கெட்டை உன்னிப்பா கவனிக்க உங்ககிட்ட நேரம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ட்ரேடிங் பண்ணலாம். ஆனா நீங்க ரொம்ப எமோஷனலான ஆளு, மார்க்கெட் கொஞ்சம் இறங்கின உடனே பயந்துருவீங்க, அல்லது உங்க வேலைப்பழு காரணமா மார்க்கெட்டை தொடர்ந்து கவனிக்க முடியாதுன்னா ப்ளீஸ் ட்ரேடிங் பக்கம் போகவே போகாதீங்க. ட்ரேடிங்கிறது மூளையால பண்ண வேண்டிய விஷயம், எமோஷன்ஸால கிடையாது. நம்பர் 2, முதலீட்டு பாதை. இந்த வேகமான ட்ரேடிங் உலகத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்து லாங் டேர்ம்ல பொறுமையா வெல்த் கிரியேட் பண்ற இன்வெஸ்டிங் பத்தி இப்ப பாப்போம். அப்போ யார் இன்வெஸ்ட் பண்ணணும்? உங்ககிட்ட நிறைய பொறுமை இருக்கு, உங்க ரிட்டையர்மெண்ட் அல்லது பசங்களோட படிப்பு மாதிரியான லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா உண்மையான செல்வம் காம்பவுண்டிங் மூலமா நீண்ட காலத்துல தான் வளரும். இதுவே அடுத்த சில மாசங்கள்ல உங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படுது, இல்லனா ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் விழும்போது பேனிக் ஆயிடுவீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு உங்களுக்கு செட் ஆகாது. சிம்பிளா சொல்லணும்னா எல்லையற்ற பொறுமை தான் ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டரை உருவாக்குது. நம்பர் 3, சரியான நேர உத்திகள், அதாவது மார்க்கெட் டைமிங். இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்? மார்க்கெட்குள்ள வரணும்னு நினைக்கிற எல்லார் மனசுலயும் ஓடுற மிகப்பெரிய கேள்வி இதுதான். சரியான நேரத்துல என்ட்ரி கொடுக்கறது தான் உங்க லாபத்தை பல மடங்கு ஆக்கும். தப்பான நேரத்துல உள்ள வந்தீங்கன்னா உங்க அசலுக்கே ஆபத்து வந்துடும். எது சரியான நேரம், எது தப்பான நேரம்? மார்க்கெட் அதோட உண்மையான மதிப்பை விட கம்மியா இருக்கும்போது, அதாவது எல்லாரும் பயந்து போய் விக்கிறப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றது தான் பெஸ்ட் டைம். அதே போல உங்களுக்குன்னு ஒரு நிலையான வருமானம் இருந்து எமர்ஜென்சி ஃபண்ட் போக எக்ஸ்ட்ரா பணம் கையில இருக்கும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் பயங்கர உச்சகட்ட உற்சாகத்துல இருக்கும்போது எல்லாமே ஏறுது நாமளும் வாங்குவோன்னு கண்மூடித்தனமா போகக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேல ரொம்ப ரொம்ப முக்கியம், கடன் வாங்கியோ அல்லது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணியோ ஒருபோதும் பங்குச்சந்தையில பணத்தை போடவே கூடாது. அது மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் சிக்கல்ல உங்களை கொண்டு போய் விட்டுரும். நம்பர் 4, பொன்மொழிகள். மாபெரும் வெற்றியடைஞ்ச மாஸ்டர் நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு பாப்போம். ட்ரேடிங் டிசிப்ளின் பத்தி ஒரு மாஸ்டர் ரொம்ப ஆழமா இப்படி சொல்றாரு. உங்க நஷ்டங்களை உடனே தடுத்து நிறுத்துங்க, லாபங்களை தொடர்ந்து வளர விடுங்க. இதுல தான் விஷயமே இருக்கு. ஒரு சாதாரண ட்ரேடர் என்ன தப்பு பண்ணுவார்னா, நஷ்டம் கொடுக்கிற ஷேர்ஸை எப்படியாவது ஒரு நாள் ஏறிடும் நம்பி அப்படியே வச்சிருப்பாரு. ஆனா மாஸ்டர்ஸ் அப்படி கிடையாது. தன்னோட கணிப்பு தப்புன்னு தெரிஞ்சா உடனே சின்ன நஷ்டத்தோட வெளியே வந்துருவாங்க. அதே சமயம் லாபம் தர ஷேர்ஸை அவசரப்பட்டு விற்காம அதை முழுசா வளர விடுவார்கள். இதுதான் அவங்களோட ட்ரேடிங் சீக்ரெட். இன்வெஸ்டிங் பத்தி வாரன் பஃபெட் மாதிரியான லெஜெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? பங்குச்சந்தை என்பது பொறுமையற்றவர்களிடமிருந்து பொறுமையானவர்களுக்கு பணத்தை மாற்றும் ஒரு கருவி. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இன்வெஸ்டிங்னா பொறுமை வேணும்னு. அதுதான் இது அப்படியே பிரதிபலிக்குது. மார்க்கெட் சரியும் போது பயந்து போய் ஒருத்தர் விக்கிறப்போ பொறுமையா காத்துட்டு இருக்கிற இன்னொரு புத்திசாலி இன்வெஸ்டர் அதை கம்மி விலைக்கு வாங்கி லாங் டேர்ம்ல பெரிய லாபம் பார்க்கறார். பொறுமைக்கு இதை விட ஒரு பெஸ்ட் உதாரணம் சொல்லவே முடியாது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த அலசல நாம முடிவுக்கு கொண்டு வருவோம். இன்னைக்கு நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க? அக்ரெசிவான ட்ரேடரா மாற போறீங்களா, இல்ல பொறுமையான லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஆக போறீங்களா? உங்களோட இப்போதைய ஃபினான்ஷியல் நிலைமை, உங்களோட ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி, அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற நேரம், இதையெல்லாம் நல்லா யோசிச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. ஆனா நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கான டிசிப்ளினும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப அவசியம். தொடர்ந்து கத்துக்குவோம், வளமடைவோம். நன்றி.